இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்கை ரைட் சைடில் திருப்புறோம்னா இந்த வீல் மட்டும் லெஃப்ட் சைடில் ஸ்டேர் ஆகும். தென் மாவட்டத்திலே முதல்ல SLX எடுத்தது மதுரையில் ஸ்ரீகுமரன் டிராவல்ஸ் தான். 5 மீட்டர் இருக்க எக்ஸ் கிளாஸோட மே பேக் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா அதே நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஓட்டுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் விஷயமே. என் கை மேலே போகுது பார்க்குறீங்களா, பஸ்ஸும் மேலே போகும். அப்படியே ஒரு வீட்டில் தூங்கின ஒரு ஃபீல்னஸ் இருக்கணும், அப்போதான் ஒரு நல்ல டிரைவருக்கு ஆளு. பஸ்ஸோட ஃபியூல் டேங்க் வந்து 540 லிட்டரு. ஆனால் மைலேஜ் மட்டும் கேட்காதீங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரூஃப் நார்மலாக தான் இருக்குது, அப்போ இங்கே மட்டும் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இருக்குது எங்கள் வண்டியில் கம்பல்சரி எல்லா வண்டியிலும் வந்து ரெஸ்ட் ரூம் வண்டி. 7698 சிசி 6 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது பவர் ஸ்டீரிங், ஜாலியாக கார் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். வெளியே வெயில் பயங்கரமாக அடிக்குது, ஆனால் உள்ள எதுவுமே தெரில. ஒரு டைமில் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பஸ்ஸில் தான் வருவேன். அப்போ டிரைவர் என்ன பண்ணுறான்றதை பார்க்கணுன்றதுக்காண்டியே டிரைவர் பின்னாடி உட்காந்து அவர் என்ன செய்கிறாரோ அதெல்லாம் அப்படியே செஞ்சுட்டே வருவேன். அந்த காலம் போய் அதே பஸ்ஸை இப்போ நான் ஓட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னைக்கு நான் இந்த பஸ்ஸை ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த பஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த பஸ்ஸே ஸ்பெஷல் தான். ரொம்ப பெரிய பஸ், அதிக ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு பஸ், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பஸ்ன்னு சொல்லலாம். வால்வோட 9600 SLXன்ற ஒரு ஹைடெக்கான மல்டி ஆக்சில் பஸ் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. மக்களை நம்ம கூட வால்வோட 9600 SLXன்னு சொல்லி ஒரு பெரிய பஸ், 15 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு பஸ், ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் பஸ்ன்னு சொல்லலாம். இந்த பஸ்ஸை நம்ம மதுரையில தான் ரிவ்யூ பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குமரன் டிராவல்ஸ், அவங்களோட புது பர்ச்சேஸ் தான் இந்த பஸ். வால்வோல வந்து 9600 SLXல 2 பஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை நீங்க பார்க்கலாம், அந்த கிரீன் தீம் பார்த்தோன்னே நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் குமரன் டிராவல்ஸோட பஸ் தானே. நீங்க கிராஃபிக்ஸ் பார்க்கலாம், ஒரு ஸ்பெஷலான கிராஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஆப்ரேஷன் சிந்தூரோட கிராஃபிக்ஸை இந்த பஸ் ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கலாம், பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். வால்வோட 9600 அப்படின்றது இந்த பஸ்ஸோட சீரியல், அண்ட் SLXன்றது இதோட வேரியன்ட். இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ அந்த வேரியன்ட்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய ஸ்பெஷல் இருக்கு. இந்த பஸ்ஸை வந்து நம்ம ரிவ்யூ ஆஸ்பெக்ட்ல பார்க்காம ஒரு vlog ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். இந்த பஸ் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த கிரீன் கலர் பயங்கர க்ரௌட் புல்லிங்காக இருக்கும். ரோட்ல வந்தாலே இது வால்வோ பஸ்ன்றது இந்த கிரீன் வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஹெட்லைட் வந்து லோவோ பொசிஷன் பண்ணிருக்காங்க, நீங்க பார்க்கலாம். இது வந்து LED டியோரல் தான், அதுக்கப்புறம் ஃபுல் LED ஹெட்லாம்ப் தான். நீங்க தான் நீங்க வால்வோட பேட்ஜை பார்க்க முடியும். விண்ட்ஷீல்டு தான் ஃப்ரண்ட்ல வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு LED போர்டும் வச்சிருக்காங்க. அங்க ஸ்ரீகுமரன் அவங்களோட பேட்ஜ் பிராண்டிங் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த மிரர் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மல்டி வியூ மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நிறைய வியூ இருக்கும். மேலேருந்து சைட் வியூ பார்க்கலாம், அதே மாதிரி மேலேருந்து கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மல்டி வியூ மிரர் இது இந்த பஸ்ஸுக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா இது இவ்வளவு பெரிய பஸ் தெரியுமா, 15 அடி. நம்ம ஒரு 5 அடி இருக்க கார், அதாவது ஒரு 5 மீட்டர் இருக்க எக்ஸ் கிளாஸோட மே பேக் எடுத்து ஓட்டுறோம் அப்படின்னா அதே நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா ஓட்டுவோம். பட் இது 15 அடி. இப்போ இந்த பஸ் வந்து லோ லெவல் ஏர்மேட்டிக்ல இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இந்த பஸ் அப்படியே மேலே போகும். என் கை மேலே போகுது பாக்குறீங்களா, பஸ்ஸும் மேலே போகும் அப்படியே. இது வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம ஷாக்கர் பார்த்துருப்போம். இது வந்து நிறைய ப்ரீமியம் கார்ஸ், லக்ஸூரியஸ் கார்ஸ்ல வந்து இந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன்றது இருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ், பெரிய பெரிய ஸ்லீப்பர் கோச்சஸ் எல்லாமே இந்த சஸ்பென்ஷனை யூஸ் பண்றாங்க. பட் இந்த பஸ்ல என்ன ஃபார்மெட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது இது வந்து சென்சார் ஆப்ரேஷன் தான். இந்த லெவல்ல வந்து ஏன் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு பள்ளம் மேடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்குவாங்க. பட் இந்த லெவல் ஆஃப் ரைஸ்ல வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான் போகும். இப்போ பஸ்ஸை கீழே இறக்கியாச்சு. இது வந்து லோ லெவல், இருக்கிறதுலே லோ லெவல். ஸ்பீட் பண்ணும்போது கூட ஸ்டேபிளா போகும். அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன்லேயே கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் பஸ்ஸோட ஹைட்டு கூட. நம்ம ஒரு 80 ஸ்பீட்ல போறோம் ஹைவேல அப்படின்னா பாடி ரோல் வந்து இருக்குமானா இருக்கும், பட் அது வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் இந்த பஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்க ஒரு மாதிரி அழகா இருக்கு. உங்க எத்தனை பேருக்கு இந்த பஸ்ஸோட ஃப்ரண்ட் வியூ பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த லாக் வந்து பஸ்ஸை நிப்பாட்டிட்டு வெளியே இருந்து நீங்க டோரை பூட்டிக்கலாம். இதுல வந்து நிறைய கிளாஸ் பார்க்க முடியுது. இங்கேயும் கிளாஸ் இருக்கு. ஆனால் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஸ்விட்சஸ் இருக்கு பாத்தீங்களா. இது வந்து எமர்ஜென்சி ஸ்விட்ச்னு சொல்றாங்க. இதை கிளிக் பண்ணி டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டோருமே வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் தான். உள்ள இருந்து பட்டன் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல பார்க்குறோம். அது இதெல்லாம் அசால்ட். பிகாஸ் இந்த பஸ்ஸோட ப்ரைஸை நான் கடைசியில் ரிவீல் பண்றேன். அதுக்கப்புறம் டயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டயர்ஸ் தான். 110 PSI வைக்கணும். நம்ம கார்ல 33 PSI வைக்கிறோம். இதுல 110 PSI எல்லா டயர்லுமே இருக்கணும். ஆனால் அதே மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து 2 டயர் தான் வரும். பட் போக பின்னாடி எத்தனை ஆக்சல் இருக்குன்றதை காமிக்கிறேன். டயரோட சைஸ் வந்து 22.5 இன்ச் ஸ்டீல் வீல். இது டிசைன் நல்லா இருக்கு. அந்த ப்ரீமியம் ஸ்டாண்ட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம் அந்த டயர்ல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் டேங்க் இங்கே இருக்கு. இந்த பஸ்ஸோட ஃபியூல் டேங்க் வந்து 540 லிட்டரு. ஆனால் மைலேஜ் மட்டும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி 4 கிலோமீட்டர் கிட்ட வால்வோ கிளைம் பண்ணிருக்காங்க. ரியல் டைமா இந்த பஸ்ஸை யூஸ் பண்றவங்க சொல்றது வந்து 3 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. 3 கிலோமீட்டர் மைலேஜ் ஆகும் கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பஸ்ஸஸ், பெரிய பெரிய ட்ரக்ஸ் தான் கொடுக்கும். ரியாலிட்டியா தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா, நைஸ்.
இந்த லோக்கல் லெவல்லேருந்து உள்ளேருந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கான தீம் தான் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. அண்ட் இது எல்லாமே லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் தான். இது ஃபுல்லாக 2 சைடுமே இருக்கும். இந்த பஸ் வந்து 40 பேர் அகாமடேட் பண்ணுவோம். 40 பேருக்கான லக்கேஜை போதுமானதுக்கும் மேலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த பஸ்ஸில் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பஸ் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். அண்ட் பின்னாடி வாங்க, பின்னாடி தான் இந்த பஸ்ஸில் ஸ்பெஷலான விஷயமே. நம்ம இது வரைக்கும் இன்ஜினை பார்க்கவே இல்லை. இந்த பஸ்ஸோட லே அவுட் வந்து ரியர் இன்ஜின் லே அவுட். இப்போ கவர்மெண்ட்டில் லான்ச் பண்ண லோ ஃப்ளோர் பஸ் பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி இதுலேயும் ரியர் இன்ஜின் லே அவுட் தான். பட் இன்ஜினோட சைஸ் வேறு, கியூபிக் கெப்பாசிட்டி வேறு. நீங்கள் வந்தோன்னா இந்த மல்டி ஆக்சல், இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இது போல பெரிய பஸ்ஸில் நம்ம நினச்ச மாதிரிலாம் திருப்ப முடியாது. நினச்ச மாதிரி திருப்புறதுக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்கை ரைட் சைடில் திருப்புறோம்னா இந்த வீல் மட்டும் லெஃப்ட் சைடில் ஸ்டேர் ஆகும். பிகாஸ் அந்த ஈஸியாக ஓரளவுக்கு டிரைவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீல் வந்து நார்மலாக எப்படி ஆப்ரேட் ஆகும் அதே மாதிரி ஆப்ரேட் ஆகும். பட் இந்த வீலில் மட்டும் அந்த ஸ்டேர் ஃபங்க்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதான் அந்த மல்டி ஆக்சல். இந்த பஸ்ஸோட இன்ஜினை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ரூஃபை பாருங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ரூஃப் நார்மலாக தான் இருக்குது, அப்போ இங்கே மட்டும் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது காரணம் வந்து கீழே இன்ஜின் இருக்குது. இதில் வந்து 2 லெவல் ஆஃப் பிரெத் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட் இருக்கும், மேலே ஒரு பெட் இருக்கும். பட் இங்கே இன்ஜின் இருக்கனால அப்படி கொடுக்க முடியாதுல்ல. அதை பேலன்ஸ் பண்ணுறக்காண்டி தான் மேலே ஹைட் ஏற்றிருக்காங்க. அதனால பஸ்ஸோட டிசைன்மே நீங்கள் பாருங்களேன், பார்க்கும்போது அப்படியே ஸ்டைலாக இருக்கும். மேலே மட்டும் ஏறும். இந்த வரைக்கும் இன்ஜின் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ நல்லாவே கேட்கும். பிகாஸ் நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன். வால்வோட D8K6350ன்ற சீரீஸ் ஆஃப் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7698 சிசி 6 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது 350 ஹார்ஸ் பவரும் 1350 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுல வால்வோட ஐஷிஃப்ட் 12 ஸ்பீட் AMD கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வால்வோ 9600 SLX என்ற பஸ்ஸோட பிரைஸ் 2 கோடி ரூபாய் கிட்ட வருது. இந்த டிசைன் ஸ்டைலுக்கு வந்து இந்த பேனரோமிக் விண்டோ வியூமே வந்து பார்க்கிறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த பெரிய விண்டோ வியூ, இந்த டிசைன் லாங்குவேஜ்லாம் பார்க்க நல்லா இருக்கு. ரியர் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நேரோ டிசைன். இங்கே அந்த இன்ஜினோட சவுண்டு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. நீங்கள் இந்த பஸ்ஸில் பின்னாடி ட்ராவல் பண்ணீங்கன்னா இன்ஜின் சவுண்டு கேட்குமானா அதான் கிடையாது. அந்த நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸை வந்து நல்லாவே கேலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ப்ரீமியமான கேபினாக இருக்கும். ஏன்னா இந்த பஸ் வந்து காஸ்ட்லியான பஸ்ன்னு சொன்னேன். இந்த பஸ்ஸோட டிக்கெட் ப்ரைஸும் கொஞ்சம் நார்மல் பஸ்ஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதுக்கேற்ற கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இந்த பஸ்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த ப்ரைஸ் வந்து பே பண்ணுறோம். பின்னாடி 4 பார்க்கிங் சென்சார் வந்துடுது. ரிவர்ஸில் வந்து 2 கேமரா, 2 சைடில் 2 கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, டிரைவருக்கு ஒரு கேமரா. இந்த மாதிரி பஸ் ஃபுல்லாக கேமரா தான். சரி, பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த சேஃப்டி மெஷரையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கள். எத்தனை வருஷமாக டிரைவிங் பண்ணுறீங்க? அதே மாதிரி இந்த பஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு? 30 வருஷமாக டிரைவரில் இருக்கேன். இதில் வந்து வால்வோ பஸ்ஸுங்கிறது வந்து நான் கிட்டத்தட்ட 2011லேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ரீசனாக எங்கள் கம்பெனி ஸ்ரீகுமாரன் டிராவல்ஸ் மதுரையில் தென் மாவட்டத்திலே முதல்ல SLX எடுத்தது மதுரையில் ஸ்ரீகுமாரன் டிராவல்ஸ் தான். சூப்பர். இவங்க வந்து மதுரை டு சென்னை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியில் நான் வந்து ஒரு 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மதுரை டு சென்னை ஒரு 7:30 ஹவர்ஸில் போகிறீங்க. ஓகே. இந்த SLX எத்தனை நம்மகிட்ட இருக்கு? 2 வண்டி தான் இருக்கு. ஒன்று மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரை, 2 வண்டி தான். மற்றபடி எங்கிட்ட வந்து ஒரு 40 பஸ் இருக்கு. 40 பஸ் இருக்கு. மெர்சிடிஸ் பென்ஸு, லைலாண்டு எல்லாமே எங்கிட்ட ஒரு 40 பஸ் இருக்குது. எங்கள் வண்டியில் கம்பல்சரி எல்லா வண்டியிலையும் வந்து ரெஸ்ட் ரூம் வண்டி. ரெஸ்ட் ரூம் இருக்கு. அதாவது மதுரையிலே எல்லா வண்டியிலும் அனைத்து வண்டியிலும் ரெஸ்ட் ரூம் வச்சிருக்கிற ஒரே வண்டி எங்கள் வண்டி தான். சூப்பர். எல்லா வண்டியிலும் ரெஸ்ட் ரூம் கன்வீனியன்ஸ் கூட. அதாவது மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பஸ் ஓட்டுறது 15 அடி நீளம் இருக்கு. ஆமாம். இது ஓட்டுறதுக்கு எப்படின்னு இருக்கு? இது ஓட்டுறதுக்கு அந்த நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால இது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு பெரிய இதுவும் கிடையாது. ஆனால் வண்டி வந்து ரொம்ப நைஸாக ஹேண்டில் பண்ணும். இந்த வண்டியில் வந்து வர்ற கஸ்டமரும் திருப்தியாக இறங்கி போகணும். அது எங்களுடைய குறிக்கோள். அதாவது அவங்களுடைய சேஃப்டி ஃபர்ஸ்ட்டு. சேஃப்டிக்காண்டி என்னென்ன இருக்கு? சேஃப்டிக்கு அதாவது வண்டியில் வந்து பிரேக்ல இருந்து மற்ற எல்லாமே வண்டியை வந்து ஒரு சேஃப்டியான வண்டி தான். ஹை எக்யூப்டு. ஆமாம். வண்டி வந்து ஒரு மிகச்சிறந்த சேஃப்டியான வண்டி. அடுத்து அவங்களுக்கு உள்ள படுத்திருக்கும் போது ஒரு வீட்டில் தூங்கின ஒரு ஃபீல்னஸ் இருக்கணும். அப்போதான் ஒரு நல்ல டிரைவருக்கு அழகு. கரெக்ட். அவங்க தூங்குறது போது கரை முறைன்னு அவங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. அந்த அளவு ஒரு சுகமாக இருக்கணும். அவங்க இறங்கி போகும்போது டிரைவரை பார்த்து தேங்க்ஸ் அப்படின்ட்டு போகணும். கரெக்ட். அந்த அளவுக்கு இருந்தால் தான் நானும் நல்ல டிரைவரு, அவங்களும் நிம்மதியாக தூங்கி இறங்கி போனால் தான் அவங்க கொடுக்குற பணத்துக்கு வந்து ஒரு ஒர்த்தபிள் இருக்கும். ஆனால் இப்போ இந்த பஸ்ஸில் வந்து எந்த பக்கம் இருந்தாலும் கேமரா இருக்குது. இதெல்லாம் என்ன பர்பஸ்? அதாவது இது எப்படின்னா இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ். முதல்ல வந்து பயணிகளுடைய பொருள் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து எங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து
எங்க முதலாளி வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேமரா மூலமா இந்த கேமரா மூலியமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு விபத்துகள் நடக்காது, ஒரு விபத்துகள் நடக்கு, அதை வந்து இதனுடைய ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கு, அது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் இது வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவருடைய அலர்ட்னஸ், டிரைவர் அசந்தாலோ ஒரு மாதிரி டயர்டா இருந்தாலோ இதனுடைய மெசேஜ் முதலாளிக்கு போயிடும். அடுத்து இப்போ நீங்க தான் ஒரு கஸ்டமர், நீங்க உள்ள வர்றீங்க, உங்கள்கிட்ட நான் என்னுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் முதலாளி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சப்போஸ் நீங்களே என்னை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணா கூட உடனே வீடியோ ரெக்கார்டு எடுத்து பார்த்துருவாங்க. அதுக்கான இது ஒரு பாதுகாப்புக்காக இதை மாட்டி வச்சிருக்காங்க. கஸ்டமர் வந்தாதான் நாங்க வந்து இங்க தொழில் நடத்த முடியும். அதனால பயணிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் எங்க கம்பெனியில். ஓகே, நான் உங்க பஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நன்றி. உங்க பஸ்ஸோட பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். ஓகே, வெரி குட். ரொம்ப நன்றி. உங்க பஸ் நிறைய அடிக்கடி சென்னையில டிராவல் பண்ணி எங்க வண்டியை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அது போக இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு இது பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப யோசனை பண்ணி எங்க முதலாளி 2 பேரும் பயங்கரமா யோசனை பண்ணி, அதாவது ஒரு தேசப்பற்ற வந்து மக்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இதை பண்ணிருக்கீங்க. ஆமா, ஓகே, ரொம்ப சந்தோஷனே. நன்றி. வெளியே நின்று பார்க்கும்போது பஸ் வந்து அழகா தெரிஞ்சு, உள்ள வந்து பார்க்கும்போது அப்படியே வேற மாதிரி இருக்கு. வால்வோட வெப்சைட்ல அந்த ப்ரீமியம் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து இங்கே நிற்கும் போது தான் ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இது வந்து டபுள் பெர்த், 2 பேர் தூங்கலாம். இதுல பேக் ரெஸ்ட் பாருங்களேன், இது வந்து லெதரேட் வால்வோ அப்படின்னு சொல்லி பேட்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது பஸ்ஸில் இருக்கும் பொதுவாக. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது தனி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேமரா இருக்குது. இது உங்களுக்கு இந்த ஏர் பியூரிஃபையர். ஸோ சீட்டோட நம்பர் வந்து இங்கே க்ளோ ஆகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, இது வந்து அந்த ஏர் உள்ள வரதுக்காண்டி. ஸோ ப்ரீமியமான பெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் சஸ்பென்ஷன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்குது ஒரு பக்கம். இந்த பெட்டில் நீங்கள் தூங்கும் போது இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, கீழே வந்து அதை எப்பயும் போல நார்மலாக ஸ்லீப்பர் பஸ்ஸில் எப்படி இருக்கும், இந்த சைடு 2 பெர்த் இருக்கும், இந்த சைடு சிங்கிள் பெர்த் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே போகலாம். இப்போ நான் பார்த்தோன்னா நான் மேலே நிற்கிறேன், பிகாஸ் அது இன்ஜின் ஏரியா. ஆனால் இப்போ நான் கீழே வந்துட்டேன். இதுதான் லோ லெவல், இதுதான் பஸ் லெவல் சொல்ல போனால். அது இன்ஜின்னால கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹைட்டாக தூங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த சீட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஓவராலாக வந்து கேபின் வந்து ப்ரீமியமாக இருக்குது. அவங்க வந்து ஒயிட் கலர் தீம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பெட் இந்த எல்லாத்துலேயும் ஒயிட் தாங்க இருக்குது. ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதா பெரிய விஷயம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ட்ரே மாதிரி கொடுத்துருங்க, அதுக்குள்ளே திங்ஸ் வச்சுக்கலாம். பொதுவாக நிறைய பஸ்ஸில் பேக் இங்கே வச்சுக்கணும், அது பக்கத்தில் ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்கும், அங்கே பாட்டில் வச்சுக்கலாம். பட் இதில் வந்து தனியாக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. என்ன நம்ம வெளியே வச்சிருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. இப்போ பக்கத்துலேருந்து இறங்குறாங்க, இங்கே நம்ம ஃபோனே வச்சுருந்தா கூட தெரியாது, அதுக்குள்ளே போட்டுட்டு அதை வந்து வச்சுக்கலாம். அது தெரியாது, நீங்கள் அந்த சினிமேட்டிக்கில் பார்ப்பீங்க. ஆனால் அதே மாதிரி மேலே நீங்கள் பார்க்க அந்த ஏசி கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் இதில் சுவிட்ச் பட்டன்லாம் இருக்குது, நிறைய பட்டன் இருக்குங்க. அதுக்கப்புறம் சைடில் ரன்னிங் லைட்ஸ் இருக்குது. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா 40 சீட் கெப்பாசிட்டி. இது 40 பேர் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு ரன்னில். மதுரை டு சென்னை, சென்னை டு மதுரையை வந்து ரன் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸை. ஓவராலாக உள்ளேருந்து வெளியே வரோம், வெளியே வெயில் பயங்கரமாக அடிக்குது, ஆனால் உள்ளே எதுவுமே தெரில. இப்போ நான் இன்னொரு விஷயத்தை காமிக்க வந்துட்டேன் வாங்க. இதில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அதுதான் பெரிய விஷயம். அது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். இங்கே வந்து சைடில் கீழே ஒரு படி போகுது, இது அண்டர் கிரவுண்டுங்க, அப்படியே உள்ளே போகணும். இப்போ இந்த இடத்துல இருட்டாக இருக்கனால இங்கே ஒரு டோர் இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட் டோரு. உங்களுக்கு வெளிச்சம் வரதுக்காண்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பட் பஸ்ஸு போகும்போது அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது, இதை வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் டோர் இப்படி ஓப்பன் ஆயிரும். கன்வீனியண்ட்டாக ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணினா க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இருட்டாயிரும். கம்ஃபர்ட்டு, கன்வீனியன்ஸ், சொஃபஸ்டிகேஷன் மூணுமே இந்த பஸ்ஸில் இருக்குது. பிகாஸ் நம்ம கொடுக்குற டிக்கெட் ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகம் தான், அதனால் அதுக்கேற்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். டிரைவர் சீட்டுக்கு போவோம். அண்ட் டிரைவர் சீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இந்த இடத்துல எமோஷனலாக ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பஸ் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும், பஸ்ஸுனாலே பிடிக்கும். கார்ஸ், பைக்ஸ் எவ்வளோக்கு பிடிக்குதோ அது அளவுக்கு பஸ் எனக்கு பிடிக்கும். பஸ் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பட் இப்போ இந்த டிரைவர் சீட்டில் உட்காரும் போது ஒரு சந்தோஷம் வருது உள்ள, சார் அப்படின்ற மாதிரி. ஓகே, டிரைவருக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்விட்சஸ் இருக்கு. ஒரு ஃப்ளைட்ல வந்து காக்பிட், ஃப்ளைட்டோட காக்பிட்டே வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ளைட்டோட காக்பிட்டை இங்கே வந்து கம்பேர் பண்ணாங்க, உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. பட் நான் அதை கம்பேர் பண்ணல. பட் இதில் நிறைய சுவிட்ச் இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், டிம்மர் இருக்கு, டியூப் லைட் இருக்கு, ரீடிங் லைட் இருக்கு, அதில் வந்து உள்ள கேபினுக்குள்ள வர லைட்டு, 2 டின்னு, இந்த மாதிரி ஏகப்பட்ட லைட். இதை உட்காந்து கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும்னாலே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி பட்டன் அமைக்கி விட்டுலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இதுதான் விஷயமே, இந்த ஹார்னுக்கு தான் வந்து நிறைய பேர் ஃபேனே. இப்போ நம்ம ஹைவேலாம் வந்து ஹார்ன் இல்லாமல் இந்த ஹார்னில் அடித்தோம்னா யார் நகர போகிறது, சிட்டிக்குள்ளே தான் அடிக்க முடியும். இதெல்லாம் அடித்தோம்னா தான் அப்படியே ஒதுங்கிடும், ஏய் பெரிய ஏதோ பஸ் வருதுடா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்குது, இங்கே உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்குது, பிகாஸ் ஹைட்டு கூட இல்லையா.
அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான டயல் டேக்கோமீட்டரு, ஸ்பீடோமீட்டரு. ஸோ நார்மலாக அந்த அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சன்ஷேட் ஓப்பன் பண்ணுறது, ரியர் அந்த ஆக்சில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த கண்ட்ரோல்லாம் இங்கே வந்துடுது. ஓகே. அதுக்கப்புறம் 2 பெடல் தான், பிகாஸ் இது ஆட்டோமேட்டிக். நீங்கள் பார்க்கலாம் RNAM. இது வந்து இதில் நீங்கள் கியரை போட்டுட்டு நகட்டிட்டு போகலாம். ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங், ஜாலியாக கார் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த கேபின் தான் பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி பஸ்ஸு ஸ்டாப்புக்கு வந்துருச்சுன்னா அந்த மைக்கை வச்சு இங்கே சென்னை கிளாம்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கான இந்த மைக்கு இந்த மாதிரி நல்லா இருக்குது. அது இந்த சீட்டில் வந்தோடனே அப்படியே ஒரு மாதிரி ஆகுது எனக்கு அப்படின்னு. ரொம்ப பிடிச்ச ஒரு சீட், அதனால சொல்கிறேன். ஸோ ஓவராலாக டிரைவருக்கும் வந்து எல்லா வகையிலையும் கன்வீனியன்ஸ், பவர் ஸ்டேரிங்கு, ஆட்டோமேட்டிக்கு, எந்த இடத்துல எதை பண்ணாலும் இங்கேருந்து சுவிட்ச் தட்டி விட்டால் போதும். ஸோ இந்த மாதிரி கன்வீனியன்ஸாக இருக்கனால இது வந்து ஒரு லக்ஸுரியஸ்ன்றதை விட ப்ரீமியம் மல்டி ஆக்சல் பஸ்ஸுன்னு சொல்லலாம். நீங்கள் லக்ஸுரின்ற வர கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால்வோட மல்டி ஆக்சல் பஸ்ஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பஸ்ஸை ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கோம். நிறைய பேர் லாரி ரிவ்யூ பண்ண சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் லாரி கிடச்சுன்னா பண்ணுவோம். இந்த பஸ்ஸை ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஆசை, பண்ணியாச்சு. இன்னும் நிறைய பஸ்ஸஸ் பிளான் வச்சிருக்கோம். என்னென்ன பஸ் பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். we are waiting for your comments. உங்கள் கமெண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் வெஹிக்கிள் கிடச்சோன்னே பண்ணிடுவோம்.